தனது கோபத்தை சாட்டைகள் அடித்து வெளிப்படுத்திய அண்ணாமலையை விமர்சிக்க முடியாது, அவரது கோபத்தை குறைத்து மதிப்பிட முடியாது என நாம் தமிழர் கட்சி சீமான் தெரிவித்தார். 35 வருட கட்சியான பாமகவில் நேற்றைய பிரச்சினை சரியாகிவிடும். வார்த்தை மோதல் குறித்து நான் கருத்து கூற முடியாது. அன்புமணிக்கு கூட தலைவர் பதவியை நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ராமதாஸ் வழங்கியிருக்கிறார். எதற்குமே நீதி இல்லை என கூறி வரும் திமுக அரசுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்க மட்டும் நீதி இருக்கிறதா? மழைநீர் செல்ல இடமில்லை. எதற்கு 62,000 கோடிக்கு மெட்ரோ? கமிஷன் வாங்குபவர்களை தேர்வு செய்துவிட்டு தலைவர்களை தேர்வு செய்யாமல் எப்படி அவர் மக்களுக்கு செலவு செய்வார்? அண்ணா பல்கலை பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மாணவியின் எஃப்ஐஆர் மட்டும் எப்படி வெளியானது? இது வன்கொடுமையை விட மிக கொடூரம். போலீசார் முறையாக செயல்பட்டிருந்தால் நீதிமன்றம் ஏன் கண்டிக்கப் போகிறது? பல்கலை வளாகத்தில் சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்யவில்லை என்பதை எப்படி நம்புவது? இவ்வாறு சீமான் கூறினார். தனது கோபத்தை சாட்டையால் அடித்து வெளிப்படுத்திய அண்ணாமலையை விமர்சிக்க முடியாது, அவரது கோபத்தை குறைத்து மதிப்பிட முடியாது. எனக்கு கூடத்தான் கோபம் இருக்கிறது. குற்றவாளியைத்தான் சாட்டையால் அடிக்க வேண்டும். நம்மை எதற்கு சாட்டையால் அடித்து கொள்ள வேண்டும்? இதனை கேட்கும் பொழுது கஷ்டமாக இருந்தது. அவருடைய உணர்வை வெளிப்படுத்தி இருக்கிறார். செருப்பு அணிய மாட்டேன் என்றெல்லாம் அண்ணாமலை கூறியதை ஏற்க முடியாது. தம்பியிடம் இந்த களத்தில் ஒரு அண்ணன் என்ற முறையில் நான் சொல்வது, இந்த நாட்டில் நிறைய மாறுதல்களை செய்ய வேண்டும். அதனைத்தான் நான் அடிப்படை அரசியல் மாற்றம் என்று சொல்கிறேன். இவ்வாறு சீமான் கூறினார்.